இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கிற செய்திகளை பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் பிரிவினைவாதத்தை கனேடிய அரசு அங்கீகரிக்க கூடாது. அந்நாட்டு தூதுவரிடம் கோரினார் விஜித ஹேரத். இலங்கையில் பிரிவினைவாத கொள்கைகளை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளை கனேடிய அரசு அங்கீகரிக்க கூடாது என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கனேடிய உயர்ஸ்தானிகர் செபெல் கத்ரீன் மார்டினரை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் என்கிறதான அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். நுகேகொடை கூட்டம் ஒரு செல்லா காசு பிரதியமைச்சர் நளின் ஹேவே என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்ற உதித் லொக்குபண்டாரவிடம் பிஸ்டல் விசாரணை நடத்த பாதுகாப்பு அமைச்சர் தீர்மானம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ரில்வின் சில்வாவுக்கு எதிராக லண்டன் நகரில் ஆர்ப்பாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரசுக்கு மருத்துவர் சங்கம் 48 மணி நேர கால அவகாசம். வைத்தியர்கள் மற்றும் சுகாதார கட்டமைப்பில் நிலவும் பிரச்சனைகளுக்கு முன்வைக்கப்பட்ட தீர்வுகளை அறிவிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு 48 மணி நேர கால அவகாசத்தை வழங்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாசு தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு வெள்ள நிறுத்த எச்சரிக்கை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஹேமஸ்ரீ பூஜித மீதான வழக்கு ஜனவரி மாதம் விசாரணைக்கு. ரணில் வழக்கில் 50 பேரிடம் வாக்குமூலம் இன்று நாடு திரும்புகிறது போலீஸ் குழு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மோசமான வானிலை 10 பேர் உயிரிழப்பு 1790 பேர் பாதிப்பு. வடக்கு எதிர்கொள்ள உள்ள பாதிப்புகள் ஆளுநர் தலைமையில் நேற்று ஆராய்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வடக்கு கிழக்கில் மீள்குடியேற்றத்துக்காக அடுத்த ஆண்டில் 2500 வீடுகள் நிர்மாணம் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். எதுவுமே இல்லாத பட்ஜெட் இது விமல் வீரவம்ச குற்றச்சாட்டு. 2026ஆம் ஆண்டுக்கான பாதுகாட்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிடியிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை விடுவிப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் முன்வைக்கப்படவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு பிரபல பாடசாலை மாணவன் போதை மாத்திரைகளுடன் ஜாலில் கைது. ஊரலும் மாணவர் ஒருவரும் சிக்கினார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. கஜேந்திரகுமார் என்ன சொல்கிறாரோ அதே தரத்தில் அவர்களுக்கு இனிப்பதில் CVK சிவஞானம் எச்சரிக்கை. விஸ்வமடுவில் மாவீரர்களுடைய பெற்றோருக்கு மதிப்பளிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ரில்வினுக்கு எதிராக போராட்டம் EPDP கட்சி கடும் கண்டனம். புலம்பெயர் தமிழ் மக்களில் ஒரு பிரிவினர் கோமா நிலையிலிருந்து மீண்டு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ள EPDP லண்டனில் JVP தலைவர்களுள் ஒருவரான ரில்வின் சில்வாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு தமது கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அஞ்சல் ரயில் சாரதிகள் பணி புறக்கணிப்பு என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட பலரை ஏமாற்றி சர்வதேச ஆன்லைன் மோசடியாளர்கள் பயன்படுத்தும் யுக்தி. இலங்கையில் அஞ்சல் திணைக்களத்தின் பேரில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக செயற்பட்டு வரும் சர்வதேச ஆன்லைன் மோசடி கும்பலினால் அண்மையில் ஓய்வு பெற்ற இலங்கை நீதிபதி ஒருவர் உட்பட பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இச்சம்பவத்தில் நீதிபதி தனது வங்கி கணக்கிலிருந்து சுமார் 4 லட்சம் ரூபாவை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது. சட்டவிரோதமாக தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் கைது. வடக்கில் நீண்ட காலம் அபிவிருத்தி இல்லை யாழில் அமைச்சர் சுனில்குமார். வடக்கில் நீண்ட காலமாக அபிவிருத்தி நடக்கவில்லை, இங்கிருந்தவர்கள் வாக்குகளை பெற்று தங்கள் வேலைகளை மட்டுமே செய்தார்கள் என்று விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் குமார கமகே குற்றம் சாட்டியுள்ளார் என்கிறதான செய்தி. சமஷ்டி அதிகார பகிர்வு குறித்து யாழில் விசேட கலந்துரையாடல். செட்டிக்குளத்தில் தெய்வீக கிராம நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வவுனியாவில் மாவீரர்களுடைய பெற்றோர் கௌரவிப்பு. ரணில் ராஜபக்சக்கள் ஆட்சி பீடமேற எமது மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர். கடந்த காலங்களில் நாட்டை எப்படி ரணில் ராஜபக்சக்கள் சூறையாடினார்கள் என்பது எமது மக்களுக்கு நன்கு தெரியும். எனவே ரணில் ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க எமது மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என்கிறதான அந்த செய்தி. பலத்த மழைவீழ்ச்சி காரணமாக நிரம்பு வழியும் நீர்த்தேக்கங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மீனவ சமூகத்திற்கென புதிய ஓய்வூதிய திட்டம். தொல்பொருள் பெயர் பலகை அகற்றம் பின்னணியின் அரசியல் தேவை உள்ளது புத்த சாசன அமைச்சர் சொல்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் தொல்பொருட்கள் காணப்படும் இடங்களை அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட பின்னணியில் அரசியல் தேவையை இருப்பதாக புத்த சாசன அமைச்சர்
இனிதும சுனில் செனவிய குற்றம் சாட்டியுள்ளார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பேருந்து கார் மோதியதில் 2 மருத்துவமனையில். அம்பாறையில் அபிவிருத்தி பணிகளுக்கு வேறு யாரும் உரிமை கோர முடியாது. அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்திகள் அனைத்தும் எமது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கு வேறு யாரும் உரிமை கோர முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபா தெரிவித்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திருமலை முதல் காங்கேசன் வரை கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்கிறதான ஒரு செய்தி. குச்சவெளியில் காயங்களுடன் சடலம் மீட்பு. தலைக்கவசம் அணிய பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். காரைதீவு போலீஸ் பொறுப்பதிகாரி. வீட்டிலிருந்து புறப்படும் போது தலைக்கவசம் அணிவதற்கு முதலில் பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அப்போதுதான் தேவையற்ற உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்று காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மட்டு பாசிக்குடா கடலில் நீராட சென்றவர் மாயம் என்கிறதான ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கிழக்கில் பெயர் பலகைகளை அகற்றியோர் விரைவில் கைது. அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவிப்பு. நீண்டகால தடுப்பு காவலுக்கு விரைவில் வருகிறது புதிய சட்டம். அடுத்த மாதம் சமர்ப்பிக்க அரசு திட்டம். தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் தொடர்பில் குற்றப்பத்திரிகைகள் சமர்ப்பிக்கவும் நீண்டகாலம் தடுத்து வைப்பதற்குமான புதிய சட்ட மூலத்தை சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகியுள்ளது. 43,703 பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு இல்லாதமையினால் அஸ்விஸ்மா இல்லை என்கிறதானது செய்தி. மயிலட்டி மீனவர்களின் வேலைகள் இந்திய இளவை படகுகளினால் நாசம். 1 கோடி ரூபாய்க்கு மேல் சேதம் என்கிறதான செய்தி. இந்திய குடியுரிமை கோரிய இலங்கை தமிழ் குடும்பம் 2 மாதத்தில் முடிவெடுக்க நீதிமன்றம் உத்தரவு. வங்கி அட்டைகள் மூலம் பஸ் டிக்கெட் கொடுப்பனவு நேற்று முதல் ஆரம்பம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஜால சரணாலய பகுதியில் கஞ்சா தோட்டம் முற்றுகை என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கை இலங்கை சந்திக்கும் இந்திய வானிலையாளர்கள் எச்சரிக்கை. தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சிகள் காரணமாக வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கை இலங்கை சந்திக்கும் என இந்திய வானிலையாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் இது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இலங்கையில் நாளை 26ஆம் தேதி முதல் 27, 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் மிக கடுமையான மழைப்பொழிவு காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படலாம். மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும், கொழும்பை ஒட்டிய பகுதி மற்றும் கல்முனையை ஒட்டிய தென்கிழக்கு பகுதியில் மற்றும் ஒரு காற்று சுழற்சியும் நிலவுகிறது. இந்த இரண்டும் பிணைக்கப்பட்டு இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி மிக வேகமாக தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்று அதிகாலையில் இருந்தே மட்டக்களப்பு அம்பாந்தோட்டை இடையான தென்கிழக்கு பகுதி, கல்முனை சுற்று வட்டாரங்கள் மற்றும் கண்டி வரையிலான உட்பகுதிகளில் கனமழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒட்டுமொத்த தென்னிலங்கை முழுவதும் கனமழை மற்றும் மிக கனமழை மற்றும் அதீத மழை பொழிவை கொடுக்கும். நவம்பர் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு கடுமையான மழையை கொடுக்கும். இது வரலாறு காணாத மழையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வடக்கில் மழையால் ஏற்படக்கூடிய இடர்களை தடுப்பது தொடர்பான கலந்துரையாடல். எதிர்வரும் நாட்களில் ஏற்படவுள்ள அரிதானதும் ஆபத்து மிக்கதுமான வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மாகாணம் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் இடர்பாதிப்புகளை தணிப்பது மற்றும் எதிர்கொள்வது தொடர்பாக கலந்துரையாடல், அவசர முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்கள் தலைமையில் நேற்று திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நா. பிரதீபராஜா தற்போதைய வானிலை சூழல் குறித்து தெளிவான விளக்கம் அளித்தார். இரு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையூடாக நகர்ந்து செல்லும் நிகழ்வானது கடந்த 130 ஆண்டுகளில் இப்போதுதான் நிகழ்கிறது. இது ஓர் அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை நிகழ்வாகும். இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மிக கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என அவர் எச்சரித்தார். மேலும் ஏற்கனவே பெய்த மழையால் மண் நீரமாகி உள்ளதால் பலத்த காற்று வீசும் போது மரங்கள் வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும், கடல் நீர் மட்டம் இந்த காலப்பகுதியில் உயர்வாக இருக்கும் என்பதாலும் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத சூழல் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து 5 மாவட்டங்களின் தற்போதைய நிலவரம் ஆராயப்பட்டது. யாழ்ப்பாணம் கடந்த ஒரு வார காலமாக மழையினால் 86 குடும்பங்களைச் சேர்ந்த 297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இடைத்தங்கல் முகாம் அமைக்கப்பட்டுள்ளது என யாழ் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு சில இடங்களில்
மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. மரங்களை அகற்றுவதற்கு மரக்கூட்டு தாபனத்தின் ஒத்துழைப்பு போதாத நிலையில் உள்ளமை ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கிளிநொச்சி இரண்டமேடு குளம் அதன் கொள்ளளவில் 4 பகுதியையே கொண்டுள்ளதால் வெள்ள அபாயம் இல்லை எனவும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். வவுனியா மற்றும் மன்னார் தற்போதைய நிலையில் மிகப்பெரிய இடர்கள் இல்லை எனவும் இடர்கள் ஏற்படின் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இடையூறின்றி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலை ஏற்பட்டால் பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இதன்போது பரீட்சை நிலையங்கள் இல்லாத பாடசாலைகளையும் பொது மண்டபங்களையும் இடம்பெயரும் மக்களுக்கான இடைத்தங்கல் முகாம்களாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். வடக்கு மாகாணத்தின் பராமரிப்பில் உள்ள 54 குளங்களில் 52 குளங்களின் நீர்மட்டம் 25% குறைவாகவே உள்ளது. 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தால் மட்டுமே வான்பாயும் நிலை ஏற்படும் என மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் தீவக பகுதிகளில் நோயாளர்களை கொண்டு செல்வதில் ஏற்பட்ட சவால்களை சுட்டிக்காட்டிய மாகாண சுகாதார பணிப்பாளர் கடற்படை மற்றும் விமானப்படையின் உதவியும் அவசர மருத்துவ சேவைகளை உறுதிப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். கடல் நீர்மட்டம் உயர்வதற்கு முன்னதாகவே உள்ளூராட்சி மன்றங்கள் வாய்க்கால்களை துப்புரவு செய்து தேங்கியுள்ள வெள்ள நீரை விரைவாக வெளியேற்ற வேண்டும். அனர்த்த முன்னாயத்த நடவடிக்கைகளுக்காக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு பிரதம செயலாளர் அவர்களுக்கு ஆளுநர் பணித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வடக்கு கிழக்கு மேல் குடியேற்றத்துக்காக 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வீடமைப்பு அமைச்சர் சுசில் மீண்டும் தெரிவிப்பு என்ற செய்தியும் கடமைப்பட்ட செய்திகளாக பிரான்சில் இருந்து நாடு திரும்பிய இளைஞன் நெல்லியடியில் கொலை, வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தொடர்பு போலீசார் தெரிவிப்பு என்ற செய்தி. அதேபோல புன்னாலை கட்டுவானில் குடும்பஸ்தர் படுகொலை, சந்தேக நபர் கைது என்ற செய்தியும், பருத்தித்துறையில் பிறந்த சிசு உயிரிழப்பு என்ற செய்தியும், யாழில் விபரீதமான முடிவெடுத்த மாணவி உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல மாவீரர் தினத்தை முன்னிட்டு சோதனையில் ஈடுபட்ட இளைஞனுக்கு புலனாய்வு அழைப்பு. மாவீரர் நாளை முன்னிட்டு பருத்தித்துறை நகரில் கொடிகள் கட்டப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இளைஞர் ஒருவருக்கு புலனாய்வு துறையினால் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை நகரில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. குறித்த அலங்கார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த இளைஞர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புலனாய்வு பிரிவு அலுவலகத்துக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வருமாறும் அழைப்பு விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. எம்பிலிப்பிட்டிய கொலை 3 பெண்கள் உட்பட 10 பேருக்கு மரண தண்டனை என்ற செய்தியும், திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பலாங்குட தேரருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கையில் பிரிவினையை ஊக்குவிக்கும் செயற்பாட்டை தடுப்பதற்கு உதவுக கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் விஜித கேரத். இலங்கையில் பிரிவினையை ஊக்குவிக்கும் செயற்பாட்டை தடுப்பதற்கு உதவ வேண்டும் என கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் விஜித கேரத் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் ஹத்ரின் மார்டினை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையில் பிரிவினைவாத கொள்கைகளை ஊக்குவிக்கும் செயல்பாடுகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னங்களை அங்கீகரித்தல் மற்றும் இலங்கையில் உள்ள இன சமூகங்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கும் செயற்பாடுகள் ஆகியவற்றை தடுப்பதற்கான அவசியத்தை கனேடிய அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்குமாறு அமைச்சர் விஜித கேரத் வலியுறுத்தி இருக்கிறார். கனடாவில் உள்ள சில உள்ளூர் குழுக்களின் இத்தகைய செயற்பாடுகளின் தேசிய ஒற்றுமையை உறுதிப்படுத்துவதற்காக எமது அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முரணாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த கனேடிய உயர்ஸ்தானிகர் கனடாவில் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகவே இருப்பதாகவும் அந்த அமைப்புடனோ அல்லது பிரிவினைவாத கொள்கைகளுடனோ தொடர்புடைய சின்னங்களையும் கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இலங்கையின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் கனடா தொடர்ந்தும் மதிப்பளித்து அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தி. தமிழறிஞர் சிவா பிள்ளை காலமானார் என்ற செய்தியும், மீனவர்களுக்கு காப்புறுதி ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் முத்தரப்பு T20 தொடரில் இறுதிப் போட்டிகள் நுழைந்தது பாகிஸ்தான் என்ற செய்தியும், வடமாகாண ரீதியான கபடி போட்டி சாம்பியனானது கிளிநொச்சி அணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், அயர்லாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது பங்களாதேஷ் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தபால் சேவைக்கு 2000 பேர் ஆட்சேர்ப்பு, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. தபால் சேவைக்கு புதிதாக 2000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் 1000 பேரை மேலதிக ஊழியர்களாக சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், இலங்கையின் வளர்ச்சி போக்கு சீனாவுடன் ஒத்துப்போகிறது, இலங்கைக்கான சீன தூதுவர் பெருமிதம் என்ற செய்தியும், சாகவச்சேரி நகர சபையில் மாவீரர்களுக்கு அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வவுனியாவில் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பெண்களின் பாதுகாப்புக்கு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் 16 நாட்கள் கொண்ட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக
மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. மாவீரர் பெற்றோர்களுக்கு மதிப்பளிப்பும் நிகழ்வு கரணவாயில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் கனடா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பம். கனடாவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தத்துக்காக தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ராஜதந்திர மோதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். லண்டனில் தமிழீழ தேசிய கொடிநாள் வாரம் அனுஷ்டிப்பு. லண்டனில் தமிழீழ தேசிய கொடிநாள் வாரத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் பல பகுதிகளில் நடைபெற்று வரும் நினைவு நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக கொடிநாள் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. ஆஸ்திரேலியாவை தாக்கியது பினா சூறாவளி என்ற செய்தியும். வியட்நாமில் கனமழை 3 மில்லியன் மக்கள் பாதிப்பு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சரிகமப இசை நிகழ்ச்சியில் 2வது இடத்தை தட்டிச் சென்றார் சபேஷ். இந்தியாவில் சி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப இசை நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்றில் இலங்கை பாடகர் சுகிதராஜா சபேசன் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். சரிகமப சீனியர் 5ஆம் சீசனின் இறுதிச் சுற்று நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த நிலையில் இறுதிச் சுற்றுக்கு இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் விநாயகபுரத்தை சேர்ந்த பாடகரான சுகிதராஜா சபேசனும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவர் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். சபேசனுக்கு 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு சமூக ஊடகங்களில் அனைத்து இலங்கை வாழ் மக்களும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த சீசனில் வெற்றியாளராக மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் சுஷாந்திகா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய வீடு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடத்தை பெற்ற சின்னு செந்தமிழனுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பரிசாக வழங்கப்பட்டது என்ற அந்த செய்தியும் அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக பலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக நீச்சல் தடாகம் குறித்து உடன் தீர்மானம் எடுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைய பெற்றுள்ள டைவிங் நீச்சல் தடாகம் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பயனற்றும் பராமரிப்பற்றும் கிடக்கின்ற நிலைமை மிகவும் வேதனைக்குரியது. வவுனியாவை சேர்ந்த ஒரு மாணவன் குறித்த நீச்சல் தடாகத்தில் மூழ்கி உயிரிழந்த துயரச் சம்பவத்தோடு நீச்சல் தடாகம் பயனற்று போனது. சுருங்கக்கூரின் தமிழகத்து திரைப்படங்களில் சில அம்மன் ஆலயங்கள் 10-20 வருடமாக பூட்டி கிடப்பது கதைதான் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அவ்வாறுதான் யாழ் மத்திய கல்லூரியின் நீச்சல் தடாகமும் என்ன சாபமோ தெரியவில்லை, கடந்த 15 வருடங்களாக பூட்டியே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்தால் மீளவும் தமிழகத்து திரைப்படங்களை நினைவு கூற வேண்டி வரும். ஆம், யாழ் மத்திய கல்லூரியின் நீச்சல் தடாகம் புனரமைப்பின்றி கிடக்கிறது. யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் பெற்றோர் என்ற சமூகம் இரண்டுபட்டு நிற்பதே காரணமாகும். உண்மையால் மத்திய கல்லூரியில் அமைய பெற்றிருப்பது டைவிங் நீச்சல் தடாகமாகும். அதாவது ஆகக்கூடியது 17 அடி ஆழத்தை கொண்ட நீச்சல் தடாகமாகும். இவ்வாறு யாழ் மத்திய கல்லூரியில் நீச்சல் தடாகம் டைவிங் நீச்சல் தடாகமாக இருப்பதன் காரணமாக அது ஆபத்து நிறைந்தது என ஒரு தரப்பினர் கூறுகின்றார்கள். அதே நேரம் இன்னொரு தரப்பு டைவிங் நீச்சல் தடாகம் யாழ்ப்பாணத்தில் வேறு எங்கும் இல்லை, எனவே அதை எந்த மாற்றமும் இன்றி அப்படியே புனரமைக்க வேண்டும் என வாதிடுகிறது. இதன் காரணமாகவே இப்போது மீளவும் தமிழக திரைப்படத்தை ஒரு கணம் நினைவுபடுத்துங்கள். கடந்த 15 வருடங்களாக யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாகம் எவருக்கும் பயனற்று கிடக்கிறது. இந்த நிலையில் குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைப்பு செய்வதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த புனரமைப்பு பணியை ஆரம்பித்து வைக்கும் பொருட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே யாழ் மத்திய கல்லூரிக்கு நேற்று முன்தினம் வருகை தந்திருந்தார். இங்குதான் நீச்சல் தடாகம் குறித்த சர்ச்சை அமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் போல. இதனை அடுத்து புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பதை ஒத்திவைத்த அமைச்சர் கமகே டைவிங் நீச்சல் தடாகத்தை சாதாரண நீச்சல் தடாகமாக மாற்றி புனரமைக்குமாறு தனது ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். இனி அது பற்றிய தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு யாழ் மத்திய கல்லூரி சமூகத்தின் கையில் உள்ளது. அந்தோ கொடுமை, நீச்சல் தெரியாமல் எங்கள் பிள்ளைகள் கடலிலும் குளத்திலும் கிணற்றிலும் மூழ்கி பெரிதவிக்கின்ற நிலையில் அருமந்த நீச்சல் தடாகம் பயனற்று கிடக்கிறது என்றால் அதை விட வேதனை வேறு என்னவாக இருக்க முடியும்? எனவே காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நீச்சல் தடாகம் தொடர்பில் தீர்மானம் எடுங்கள். அந்த தீர்மானத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்வைத்த ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அந்த செய்தியும். விளையாட்டு இன பாகுபாட்டிற்கு எமது ஆட்சியில் இடமளிக்க முடியாது, அமைச்சர் கமகே திட்டவட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். கடந்த 130 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இலங்கைக்கு நெருக்கமான மிக ஆபத்தான தாளமுக்கம். இலங்கையில் தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றாக இணைந்து தாளமுக்கமாக மாற உள்ளன. இவ்வாறு இரு காற்று சுழற்சிகள் இணைந்து இலங்கை ஊடாக நகர்கின்றவை 130 ஆண்டுகளில் இதுவே முதல் தடவை. இதனால் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை வடக்கு மாகாணத்தில் கனமழை தொடரும். இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் பிரதீபராசா தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது.
தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். வடக்கு கிழக்கில் வெள்ள பேரிடர், அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். ஊர்காவல்துறையின் பாதீடு தோற்கடிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வளிமண்டல குழப்பம் பேரிடரை எதிர்கொள்வது தொடர்பில் ஆளுநர் தலைமையில் ஆலோசனை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. புத்தர் சிலை வைத்த தேரருக்கு நீதிமன்றத்தால் அழைப்பாணை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மாகாண தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் முடிவு, அமைச்சர் விஜிதஹேர தெரிவிப்பு. சித்திரவதை தடுப்பு குழு வருகின்றது இலங்கைக்கு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. இம்மாதத்தின் இறுதிக்குள் துயிலும் இல்லங்கள் விடுவிப்பு, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. இந்திய இழுவைப்படகுகள் வடக்கு கடலில் அட்டூழியம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சாவகச்சேரி நகர எல்லைக்குள் இறுதிச் சடங்கின் போது பட்டாசு வெடிக்க தடை, நேற்றைய அமர்வில் தீர்மானம் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். கிராமிய அபிவிருத்திக்காக ரூபாய் 180 பில்லியன் ஒதுக்கீடு, நிதியமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு. 2026 ஆண்டின் சமூக சக்தி உள்ளிட்ட ஏனைய அபிவிருத்தி திட்டங்களின் கீழ் கிராமிய அபிவிருத்திக்கான 180 பில்லியன் ரூபாய் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். மின்வடங்கள் அறிந்தால் உடன் தகவல் வழங்கவும். யாழ் மாவட்டத்தில் தற்போதைய சீரற்ற காலநிலையினால் மின்வடங்கள் அருந்து வீழ்ந்தமை அவதானிக்கப்பட்டால் உடனடியாக மின்சார சபைக்கு தகவல் வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. எந்த நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய இலங்கை மின்சார சபையின் 021-20-2444 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கோ அல்லது யாழ்ப்பாணம் 0222222609 என்கின்ற இலக்கத்துக்கோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்கிறதான தகவல் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தபால் சேவைக்கு 2000 பேர் ஆட்சேர்ப்பு என்கிறதான ஒரு செய்தி. மீனவர்கள் ஓய்வூதிய திட்டம் பல சலுகைகளுடன் அறிமுகம். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ரணிலில் லண்டன் பயணம், சிஐடி விசாரணை தீவிரம். கொகைனுடன் சிக்கிய மலேசியர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. ஹயஸ் மோதி பாதசாரி பலி. போதைப் பொருட்களுடன் 1038 சந்தேக நபர்கள் கைது. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது சரிவடையும் பிறப்பு வீதத்தால் பொருளாதாரத்துக்கு ஆபத்து, புள்ளிவிவரத்துறை எச்சரிக்கை. இலங்கையில் குழந்தை மக்கள் தொகை வீதத்தில் கூர்மையான மற்றும் தொடர்ச்சியான சரிவு ஏற்பட்டுள்ளமை என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் குழந்தை மக்கள் தொகை விகிதம் 1946 ஆண்டு 40 முதல் 42% இருந்தது. 2024 ஆண்டு குழந்தை மக்கள் தொகை வீதம் 20% குறைந்துள்ளது. பிறப்பு எண்ணிக்கையில் தொடர்ச்சியான சரிவு, திருமண தாமதம் மற்றும் உயர்கல்வியில் அதிகரித்த பங்கேற்பு ஆகியவை குழந்தை மக்கள் தொகை குறைவதற்கு பிரதான காரணங்களாகும் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. 1 கிலோ ஐசுடன் இளைஞர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. டிஜிட்டல் பஸ் கட்டணம் நேற்று முதல் ஆரம்பம். மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை மத்திய வங்கியின் இலச்சினையை தவறாக பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் மோசடியான வியாபாரங்கள் அதிகரித்துள்ளன என்று தெரிவிக்கப்படும் நிலையில் இது தொடர்பில் மத்திய வங்கி தெளிவூட்டல் ஒன்றை விடுத்துள்ளது. மோசடியான வியாபாரங்கள் எவற்றுடனும் இலங்கை மத்திய வங்கிக்கு தொடர்பு இல்லை. இத்தகைய மோசடியான வியாபாரங்களுக்கு அகப்பட்டு உங்களுடைய எஞ்சியுள்ள பணத்தை இழக்காதீர்கள் என்று அந்த தெளிவூட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வேலைவாய்ப்பு மோசடி, 2 கைது. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு என்கிறதான ஒரு செய்தி. திருமலையில் புத்தர் சிலை இனவாத சித்து விளையாட்டு, அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம். பேரினவாதிகளின் தமது அரசியல் நோக்கங்களுக்காக திருவோணமலையில் புத்தர் சிலையை வைத்து நாடகம் ஆடுகிறார்கள் என்று அரசியல் ஆய்வாளர் சி.ஆ. ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். மாவீரர் நாளன்று பூநகரி முடங்கும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. வெள்ள பாதிப்பை தடுக்க கனகராயனாறு புனரமைப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. யுக்திவால் மனித உரிமை மீறல், 10 கோடி ரூபாய் நட்டஈடு கோரி மனு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பெண்களின் மீதான வன்முறையை தடுக்க 16 நாட்கள் வேலை திட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் 16 நாட்கள் கொண்ட வேலை திட்டம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜ சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். மாவீரர்கள் பெற்றோர் தியாகத்தின் அடையாளம், கஜேந்திரகுமார் எம்பி புகழாரம் என்கிறதான செய்தி. பாடசாலை சேவையில் ஈடுபடும் வாகனங்களுக்கு சிசிடிவி கேமரா கட்டாயமாக்க அரசாங்கம் நடவடிக்கை என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ரில்வினுக்கு எதிரான போராட்டத்தின் எதிரொலி, புலிகளின் செயற்பாடுகளை அங்கீகரிக்க வேண்டாம், கனேடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து கடிந்து கொண்டது அனுர அரசு.
தேசிய ஒற்றுமை முயற்சிக்கு பங்கம் ஏற்படும் எனவும் எடுத்துரைப்பு. புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பே என ஆறுதல் கூறிய உயர்ஸ்தானிகர் என்ற செய்தி தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதே போல எந்த இடத்திலும் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்துவோம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரகத்தாலும். இலங்கையில் எவ்விடத்திலும் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்த முடியும். ஒரு சிலர் தமக்கு பிராந்தியம் ராஜ்யம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். வாலிச்சேனை கொக்கட்டிச்சோலை பகுதிகளில் தொல்பொருள் அடையாளப்படுத்தல் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமை குறித்தும் முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. சந்தேக நபர்களை கைது செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மீள்குடியேற்றத்துக்காக அடுத்த ஆண்டில் வடக்கு கிழக்கில் 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்ற செய்தி. 63.15 மில்லியன் டாலரில் காங்கேசன்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படும் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும். உருவானது சென்யார் புயல், வடக்கில் இன்று முதல் கனமழை, பேரனர்த்தத்தை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும். அதேபோல ஊர்காவத்துறை பிரதேச சபையின் பாதீட்டை என்பிபியும் இபிடிபியும் இணைந்து தோற்கடித்தது என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதேபோல உட்பக்க செய்திகளுக்குள் ஊர்காவத்துறை பாதீடு தோல்வி, வாக்களிப்பில் மாற்றி குத்திய சைக்கிள் கட்சி உறுப்பினர். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஆளுகையில் உள்ள ஊர்காவத்துறை பிரதேச சபையின் முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்று திங்கட்கிழமை தோற்கடிக்கப்பட்டது. 13 ஆசனங்களை கொண்ட ஊர்காவத்துறை பிரதேச சபையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா 3 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 2 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும் பெற்றுள்ளது. இந்த நிலையில் தவிசாளர் அன்னலிங்க மனராசா நேற்று நடைபெற்ற சபையில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது அது தோற்கடிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 2 இலங்கை தமிழரசு கட்சியின் 1 3 வாக்களித்தனர். வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 4 தேசிய மக்கள் சக்தியின் 3 அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் என தலா 1 என 10 பேர் வாக்களித்தனர். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற தவிசாளர் தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நடுநிலைமை வகித்த காரணத்தினால் திருவுளச்சீட்டு மூலம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் அன்னராசா தவிசாளராகவும் உப தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் செபஸ்டியான் பிள்ளை லெனின் ரஞ்சித்தும் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. அதேபோல பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிராக டிஜிட்டல் ஊடாக நிகழும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர விசேட கவனம் பிரதமர் தெரிவிப்பு என்ற செய்தியும். பால்நிலை சார் வன்முறையை ஒழிக்க ஒன்றிணைய வேண்டும், அமைச்சர் சரோயா சாவித்ரி தெரிவிப்பு என்ற செய்தியும். நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை வருடாந்தம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகரிப்பு, யாழ் போதனா வைத்தியசாலையின் நரம்பியல் நிபுணர் அஜந்தா கேசவராஜ் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல் அமெரிக்காவின் மிரட்டல், வெனிசுலா செல்லும் விமானங்கள் ரத்து, அதிகரிக்கும் போர் பதற்றம் என்ற வெளிநாட்டு செய்தி ஒன்றும். இலங்கை தபால் சேவைக்கு 2000 பேரை புதிதாக ஆட்சேர்ப்பு செய்ய தீர்மானம் என்ற செய்தியும். ஊழல்வாதிகளை ஒன்றிணைத்துள்ள கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவில்லை, நாமளை இளவரசல் என அழைப்பது நகைப்புக்குரியது என தெரிவிப்பு என்ற செய்தியும். வங்கி அட்டையை பயன்படுத்தியும் பயணச்சீட்டுகளை பெற வசதி, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆரம்பித்து வைத்தார். வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்தி பயணச்சீட்டுகளை பெறும் வசதி நேற்று காலை மாகும்புர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது செய்தியும். தினக்குடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய இளையோர் கால்பந்தாட்டம் பக்ரைன் அணியிடம் பணிந்தது இலங்கை என்ற செய்தி. சிம்பாப்வே அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அபார வெற்றி என்ற செய்திகளும், இந்தியாவுக்கு எதிராக சாதனைகள் படைத்த தென்னாப்பிரிக்க வீரர் என்ற செய்திகளும் தினக்குடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது.